நம்ம தோட்டத்துக்கு வந்தாலே ஒரு தனி ஒரு ஃபீல் கொடுக்குங்க. இங்க எவ்வளவு குருவிகள் வாழ்ந்துட்டு இருக்கு பாருங்க. சாரி, கிளிகள் எவ்வளவு அழகா பாருங்க. கிளிகளோட சவுண்ட பாருங்க. இங்க வந்து கிளிகளோட சவுண்ட் இல்லாம ஒரு நாள் கூட இருந்தது இல்லைங்க. எவ்வளவு பெரிய சோகமான விஷயமா இருந்தாலும் இங்க வந்தோம்னா அந்த கிளிகளோட பேசுன மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். நீங்க பாத்துட்டீங்கன்னா பம்ப் செட்டு, நிறைய பேர் இந்த சிட்டில இருக்கிறவங்க அந்த பம்ப் செட்ல குளிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க. அவங்களுக்குலாம் இது கிடைக்காத ஒரு வரமாவே இருக்கு. அப்புறம் பாத்துட்டீங்கன்னா எங்க தோட்டத்து ஸ்விம்மிங் பூலுங்க. இது கொஞ்சம் தண்ணி கம்மியா தான் இருக்கு. இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்பப்போ. ஸோ அதனால கொஞ்சம் வெளிச்சிரும்னு நினைக்கிறேன், செழிச்சிரும்னு நினைக்கிறேன். யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கமும் நன்றிகளும். கடந்த ஒரு 3 வாரமா ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப டச் விட்டு போச்சு, ஃப்ரீ டைம் கிடைக்கிறது இல்ல. பட் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்ட்டு ஒரு வீடியோ போடலான் இருக்கேன். எல்லாருமே இந்த ஹோம் டூர்லாம் பார்த்துருப்பீங்க. அது வந்து அவங்கவுங்க வீடு அவங்க பர்சனலா எடுத்து போடுவாங்க. நம்ம தோட்டத்தோட டூரை போடலான் இருக்கிறேன். தயவு செய்து இந்த விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம தோட்டத்தை போய் பார்ப்போம். இதுதான் நம்மளுடைய தோட்டத்தோட டாப் வியூ. இந்த பாத்தீங்கன்னா வாழை, அதாவது தென்னமரம் நெட் இருக்கு. தென்னமரம் வந்து ஒரு 60-70 மரம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா பீக்கங்கொடி. இது வந்து டாப் வியூ. பக்கத்துல வந்து நான் காட்டுறேன். இது வந்து பீக்கங்கொடி. இருங்க, நான் க்ளோஸ் அப்ல காட்டுறேன். இருங்க, வெயிட் பண்ணுங்க. இதுதான் நண்பர்களே பீக்கங்குடி. நிறைய பேர் சந்தையில பாத்திருப்பீங்க, கடையில பாத்திருப்பீங்க. பட் ஆனா க்ளோஸ் அப்ல பாத்துருக்க மாட்டீங்க இதோட கொடிய. இதை பாக்குறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல ஒரு அட்மாஸ்பியரிக். அதனால நல்ல அழகா ஒரு பிஞ்செல்லாம் அழகா எவ்வளவு அழகா எடுத்திருக்கு பாருங்களேன். சூப்பரா எடுத்திருக்கு பாருங்களேன். செம்ம ஒரு கிளைமேட். பயங்கரமா மழை வேற அப்பப்போ பேஞ்சிட்டே இருக்கு. சொட்டு நீர் போட்ட மாதிரி ரொம்ப கூலிங் டைம். வெயில் வந்து இந்த கொடிக்கு வந்து உகந்தது இல்ல. இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இதுல வந்து நாங்க பாவக்கொடியும் போட்டிருக்கோம். பாவக்கொடி எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, இதோட அந்த தட்ப வெப்ப நிலையும் இந்த பாவக்கொடியோட நிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட மருந்து அடிக்கிறது, உரம் போடுறது, அந்த பருவ நிலை எல்லாமே ஒரே மாதிரி இருக்கனால 2 வெள்ளாம செய்யலாம். அதாவது ஒரு கொடி நம்மளுக்கு வெள்ளாம கொடுக்கலைனாலும், விலை கொடுக்கலைனாலும் இன்னொரு கொடி வந்து நமக்கு கை கொடுத்துரும். ரெண்டுக்குமே ஒரே மருந்து தான், உரங்கள் அதே மாதிரி தான் நாங்க வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதனால சூப்பரா ஒன்னோட ஒன்னு துணைக்கு துணையா எப்படி இருக்கு பாருங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பந்தலில் 2 கொடிகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரே பந்தல்ல 2 வெள்ளாமல் 2 கொடிகள் ஏற்றி உள்ளோம். இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒன்னு வந்து உங்களுக்கு கை கொடுக்கலனாலும் இன்னொன்னு வந்து கை கொடுக்கணும். சரியான இடைவெளி விட்டு நீங்க நடணும். ஒவ்வொன்றுக்கும் பாத்துட்டீங்கன்னா நாங்க 2 அடி கேப் விட்டுருக்கோம் பாருங்க. ஸோ அந்த கேப் இருக்கணும். பீக்கங்காய் வந்து இந்த சாம்பார் பொரியலுக்கெல்லாம் செம்மையா இருக்குங்க. பீக்கங்காய பிடிக்காது நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. இந்த பட்டையெல்லாம் நிறைய பேர் சீச்சிட்டு இருப்பீங்க. அதுல வந்து துவையெல்லாம் வைப்பாங்க. அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். சட்னி துவையெல்லாம் வைப்பாங்க. அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்குங்க. கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்ல ஒரு காயின்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். கர்ப்பப்பைக்கு நல்லது. தயவு செய்து இது சந்தையில எங்க வித்தாலும் வாங்கி சாப்பிடுங்க. இங்க விவசாயிட்டு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு 20 ரூபா 30 ரூபா, ஒரு கம்மியான டைம்ல பாத்தீங்கன்னா 15 ரூபா 10 ரூபா கூட போகும். ஆனா அந்த சந்தையில வந்து பாத்துட்டீங்கன்னா அரை கிலோ 80 ரூபாங்குவாங்க. மனசாட்சியே இல்லாம அரை கிலோ 80 ரூபான்னு சொல்லுவாங்க. ஆனா விவசாயிங்க அவங்களுடைய விலை வந்து ரொம்ப கம்மியான ரேட்ல தான் எடுப்பாங்க மார்க்கெட்ல. அதுலயும் இந்த வாடகை கமிஷன் இதெல்லாம் போய் விவசாயிட்ட அப்படி என்னங்க இருக்கு. உழவன் கணக்கு பார்த்தா உலக கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு இதுதான். கொடி வெள்ளாமைக்கு அப்புறம் நம்ம வந்து பூச்செடி போட்டிருக்கோம். அன்றாடம் நம்ம வந்து காலையில வந்து பூ பறக்கிற மாதிரி. இது என்ன பூ பாத்தீங்கன்னா ரோசா பூங்க. ரோஸு காலையில வந்து எடுத்து நாங்க திண்டுக்கல் மார்க்கெட்டுக்கு தான் நாங்க அனுப்புவோம். இங்க ஒரு பெரிய தொல்லை பன்னி தொல்லை. பன்றி, காற்று பன்றியை வந்து பயங்கரமா பறிச்சு விட்டு போயிடும். ஸோ அதனால பன்னி விரட்டுறதுக்கு டெய்லி நாங்க ஒரு ரேடியா போட்டு விட்டு போயிருவோம் இந்த மரத்துல. ஸோ அது போடலைன்னா அவ்வளவுதான், அடுத்த நாள் வந்து பறிச்சு போட்டு போயிருங்க. இந்த பன்னி விரட்டுறதுக்கு ஏதாவது வேற ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. ஏன்னா இதை வந்து நம்ம ரெகுலரா இந்த வேலையை பண்ண முடியாது. இந்த ரோஜா பூ காட்டுக்குள்ளேயும் நாங்க வந்து தென்னம்பிள்ளை நட்டுட்டோங்க. ஏன் அப்படின்னா ஃபியூச்சர்ல இப்ப வர்ற பசங்கள்லாம் யாரு விவசாயம் செய்யறா, அதனால தென்னம்பிள்ளையை வச்சு விட்டோம்னா கடைசி காலத்துல ஒரு புரோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்களே, பிள்ளையை பெத்தா கண்ணீர், தென்னையை நெட்டா இளநீர் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான். ஸோ அந்த கண்டு வச்சு, அது ஒரு நாட்டுக்கண்டு தான் ஆக்சுவலி. வைக்கிறீங்க நாட்டுக்கண்டு வைங்க. நீங்க பிளான் பண்ணா ஒவ்வொரு கண்டுக்கும் இடைவெளி வந்து ஒரு 20 அடி டிஸ்டன்ஸ் இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். ஸோ குழிக்குள்ள தண்ணி விடாம அதாவது ஒரு பள்ளமா தோண்டி அதுக்குள்ள தண்ணி விடுங்க.
ஏன்னா அப்போ இந்த வண்டு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்காது, அதுக்காக சொல்றேன். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.